ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கோபி 65 ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுட தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து காலிஃப்ளவரை ஒரு 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கோபி 65 மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டை 50% வேக வச்சுருக்க காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணி 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு கடைசியாக குட்டி குட்டியாக கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மசாலா ஒரு 15 மினிட்ஸ் மேரினேஷனுக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கோபி 65 பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான கோபி 65 ரெடி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.